செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மதுரை சோழவந்தான் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல், உலக வனவிலங்கு தினம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் சோழவந்தான் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறித்து எமது மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட்டு பயணிகளுக்கு நவீன, பாதுகாப்பான, தூய்மையான வசதிகள் வழங்க இந்திய ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில், தமிழகத்தில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் உள்ளிட்ட 8 ரயில் நிலையங்களில் ரூபாய் 100 கோடி செலவில் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து, பாரத பிரதமர் மதுரையில் நடைபெற்ற விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பயணிகள் பயன்பாட்டிற்கு அவற்றை அர்ப்பணித்தார். அந்த வகையில் உள்ளூர் கலாச்சாரம், தொன்மை, கட்டிடக்கலை ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் சோழவந்தான் ரயில் நிலைய கட்டிடங்கள் மறுசீரமைக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எழிலான முகப்புடன் கூடிய புதிய நுழைவாயில் அமைக்கப்பட்டு இருப்பதுடன் மின் தூக்கிகள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகன காப்பகங்கள், பயணிகள் ஓய்வு அறை, பயணச்சீட்டு அலுவலகம், 2வது நுழைவாயில் மேம்பாடு மற்றும் மின்னணு தகவல் பலகைகள், மின்னணு தொலைக்காட்சி தகவல் பலகைகள், ஒலிபெருக்கியுடன் கூடிய பொது அறிவிப்பு சாதனங்கள், கூடுதல் மின் விளக்குகள், மின் விசிறிகள் என எண்ணற்ற வசதிகளை கொண்ட ரயில் நிலையமாக சோழவந்தான் ரயில் நிலையம் தற்போது மாறியுள்ளது. சோழவந்தான் மற்றும் சுற்றுப்புற கிராம பொதுமக்களுக்கு பேருதவியாக உள்ள சோழவந்தான் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பயணிகளால் புதிய நவீன வசதிகள் கிடைத்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் பாரத பிரதமருக்கும் மத்திய ரயில்வே துறைக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருடைய முயற்சியினால சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷன்ல ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப பயனாளிகளுக்கு நலமுள்ளதாக அமைஞ்சிருக்கு. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு. அதுக்கப்புறம் லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அதனால வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள் சிரமத்துக்கு உள்ளாகாம இருப்பதற்காக மிகப்பெரிய ஒரு பயனுள்ள திட்டத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கிங் வசதி, 2 வீலர் பார்க்கிங், லிப்ட் வசதி, நடைமேடையெல்லாம் நீட்டா பண்ணியிருக்காங்க. முன்னாடியில் நிழல் குடைகளே கிடையாதுங்க. நிழல் குடைகள் நிறைய அமைச்சிருக்காங்க. அதனால நரேந்திர மோடி ஐயாவுக்கும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் மிக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரயில் நிலையத்துல நடைமேடை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. லிப்ட் அமைச்சிருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் புதிதாக அமைச்சிருக்காங்க. நடைமேடை எங்குமே நல்ல மின்சார விளக்குகள் பொருத்தி இருக்கிறாங்க. ஃபேன் போட்டிருக்கிறாங்க. நல்ல வசதிகள் மேம்படுத்தி இருக்கிறாங்க. இது சோழவந்தான் மக்கள் அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது. பாரத பிரதமருக்கும் ரயில்வே வாரியத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக வனவிலங்கு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு மாவட்ட அளவிலான ஈர நில மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு கருத்தரங்கு கூட்டம் மாவட்ட வன அலுவலர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை ஈரநிலம் என கண்டறியப்பட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் ஏரி, குளம், குட்டை, வனப்பகுதி உள்ளிட்ட ஈர நிலங்களை பாதுகாப்பதால் நாம் அன்றாட பயன்படுத்தப்படும் தண்ணீரை சேகரிக்கிறோம். வெள்ள அபாய காலங்களில் தண்ணீரை தடுக்க பயன்படுகிறது. ஆகவே சுழற்சி முறையில் நடைபெறும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஈர நிலங்களை பாதுகாப்பது அவசியமாகிறது. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்படும் வகையில் ஏரி, குளம், குட்டைகளில் குப்பைகளை கொட்டுவதை தடுக்க வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் பேசினார். முன்னதாக வனவிலங்கு தொடர்பான பள்ளிகளுக்கிடையே நடைபெற்ற ஓவியம், கட்டுரை, பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஊக்கத்தொகையுடன் கூடிய சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஈர நிலங்கள் என்றால் என்ன, ஈர நிலங்களை பாதுகாப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்தும், நீர் நிலைகளை பாதுகாக்க வேண்டும், மரம், செடி, கொடிகளை வெட்டுதலை தடுக்க வேண்டும், எந்த உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடாது என மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் வன விலங்கு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. மேலும் மாவட்ட வன அலுவலர் அசோக்குமார் தெரிவிக்கும் பொழுது, ஈரநிலங்களை ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எவ்வளவு ஈரநிலங்கள் இருக்கின்றன, உயிர் பன்மை பாதுகாக்கிறதுல என்ன முக்கியத்துவம் இருக்குது, நீர் மேலாண்மை, நிலத்தடி நீரை மேம்படுத்துறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் மாணவர்களிடையே பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அதேபோல் இந்த கருத்தரங்கத்தால் ஈர நிலத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து தெரிந்து கொண்டதாக பள்ளி மாணவி பிரியங்கா தெரிவிக்கிறார். வெட்லேண்ட் கன்சர்வேஷன் கொண்டாடுறதுனால நான் வெட்லேண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால என்ன நன்மை வருது, அது எப்படியெல்லாம் அழியுது, அது அழிஞ்சா என்னென்னலாம் அழியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏரி, குளம், குட்டைகளை பாதுகாப்பது அவசியம் என நீரியலாளர் முனைவர் மணிகண்டன் தெரிவிக்கிறார்.
பொதுவாகவே இன்னைக்கு வந்து ஈரநிலங்கள் அப்படின்னா வந்து அது ஒரு தனி சப்ஜெக்டா நினைச்சுக்கிறாங்க. இது ஒரு தனி சப்ஜெக்ட் இல்லை. வெட்லாண்ட்ஸுங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏரி குளம் குட்டைகளை தான் நம்ம வந்து வெட்லாண்ட்ஸா சொல்றோம். ஸோ இந்த ஏரி குளம் குட்டைகள்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில நகரமயமாதல்ல நிறைய வந்து டீக்ரேடேஷன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஏரி குளம் குட்டைகளை வந்து டீக்ரேடேஷனை தடுத்து மறுசீரமைப்பு செய்யறதுக்கு நாங்கள் நிறைய நெறிமுறைகளும் நாங்கள் தமிழ்நாடு ஈரநில இயக்கத்தின் சார்பாக வழங்கிட்டு இருக்கிறோம். இந்த கான்செப்ட் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு எடுத்துட்டு போகணும். நிறைய ஏரி குளம் குட்டைகளை வந்து பாதுகாக்கணுங்கிறது எங்களோட நோக்கமா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அலுவலர்கள், பள்ளி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேளாண்மை கண்காட்சி குறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வேளாண் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. விவசாயிகள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பொதுமக்கள் அனைவரும் பயனுள்ள அறிவியல் தொழில்நுட்பங்களை பரவலாக்கும் வகையில் நாமக்கல் அருகே உள்ள வேட்டாம்பாடி பகுதியில் கல்வி நிறுவனம் சார்பில் வேளாண்மை கண்காட்சி நடத்தப்பட்டது. வேளாண்மை பட்டப்படிப்பு பயின்று வரும் இறுதியாண்டு மாணவ மாணவிகள் 2 மாதங்கள் கிராமங்களில் தங்கியிருந்து கிராம அனுபவ வேளாண் பயிற்சிகளை பெற்று அதன் அடிப்படையில் இந்த கண்காட்சியில் 14 அரங்குகளை அமைத்தனர். இதில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம், வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை, நாமக்கல், கபிலர்மலை உள்ளிட்ட 14 வட்டாரங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண் பணிகள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள், பொதுமக்கள் பார்வையிட்டனர். அந்தந்த வட்டாரங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் பயிர் ரகங்கள், மண்ணின் தன்மை, அதற்கேற்ற முறையில் மண்வள அட்டையை பயன்படுத்தி சாகுபடி செய்தல் ஆகியவை குறித்தும் விவசாயிகளுக்கு வேளாண் துறை மாணவ மாணவிகள் விளக்கம் அளித்தனர். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், உயர் விளைச்சல் விதைகள் மற்றும் புதிய பயிர் வகைகள், வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், தயாரிப்புகள் மற்றும் விற்பனை மையங்கள் பற்றியும் இதில் எடுத்துக் கூறப்பட்டது. அவங்க வந்து என்ன பயிர், மரவள்ளி கிழங்கு, பாசி பயிர் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் செஞ்சுருக்கிறது எங்களுக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. அதோட நாங்களும் இதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் எங்கள் தோட்டத்தில் வந்து என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்க என்னென்னு பார்த்துட்டு பயிர் எங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து அவங்களும் சொன்னதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எங்களுடைய தோட்டத்தில் இருந்த பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராசிபுரம் வட்டாரத்தில் குச்சிக்கிழங்கு தான் அதிகமாக போட்டிருக்காங்க. அந்த சாகோ ஃபேக்ட்ரியில் வந்து ஜவ்வரிசி தயாரிக்கிறது அதெல்லாம் எப்படின்னு போய் பார்த்தோம். அதை வச்சு நாங்கள் பை ப்ராடக்ட்ஸ் கூட செஞ்சுருக்கோம். கிழங்கை வச்சு பர்ஃபி, அப்புறம் கிழங்குல வச்சு இனிப்பு உருண்டை, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கே பட்டணம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் கிரேப்ஸ் தோட்டத்தை பார்த்தோம். அப்புறம் அங்கே வந்து சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் அதிகமாக போடுறாங்க. அங்கே வந்து பறவை தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. மயில், குருவி அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் வந்து ஒரு கருவி மாதிரி நாங்கள் மெஷின் வச்சு செஞ்சுருக்கோம். நவீன தொழில்நுட்ப வேளாண்மை, வளமான விவசாயி, வளமான நாடு என்ற நோக்கத்துடன் நடத்தப்படும் இதுபோன்ற வேளாண்மை கண்காட்சிகளில் பெற்ற அறிவை நடைமுறையில் கொண்டு வந்து நிலையான மற்றும் லாபகரமான வேளாண்மையை உருவாக்க முடியும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். புதுதில்லியில் பட்ஜெட்டுக்கு பிந்திய ஆலோசனை தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை இந்திய தொழிலக கூட்டமைப்பு இயக்குநர் இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான 3 அம்ச கொள்கைகளை தொழில்துறையில் அமல்படுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. வர்த்தகத்தை எளிதாக்குவதற்கான வரி நடைமுறைகளை எளிமையாக்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது பாரம்பரியங்கள் ஒவ்வொரு உயிரினத்தையும் பராமரிக்க கற்றுத்தருவதாக கூறியுள்ளார். நம் பிரியமான விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் யூ டியூப் சேனலை பின்தொடர்பவர்கள் 3 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகங்களில் தனது கருத்துக்களை பகிர்ந்து அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்வதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் நாடு முழுவதிலும் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் பணிகளை நிறைவு செய்துள்ளது. இந்த சிறப்பு முகாம்கள் மூலம் 1,20,00,000 பள்ளி மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.